ரோஹித் என்னோட மகன். இந்த அம்மாவுக்காக ஒரு தடவை அவனை மன்னிச்சிடு. ப்ளீஸ், நீங்க இப்படி எல்லாம் செய்யாதீங்க. நான் உன்னை மன்னிச்சிருக்கேன். இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கலாம். நீ எப்படியாவது இந்த மாலைய நந்தினிக்கு போடணும். இந்த மாலையை போட்ட உடனே நந்தினி ரோஹித்தை காதலிக்க ஆரம்பிச்சிடுவா. அவன் பேரையே ஜபிக்க ஆரம்பிச்சிடுவா. உனக்காக நான் ஒரு அழகான கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஆனா எதுக்கு? பெரியவங்க பிள்ளைகளுக்காக கிஃப்ட் வாங்கும் போது யோசிச்சுட்டா இருப்பாங்க. நீ உன்னோட கையால இதை நந்தினிக்கு போடு. இந்த ஆரம் இதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது மகாதேவா? அநியாயம். அக்கா, எனக்காக கொஞ்சம் காத்திருக்கலாமே. முத்தை தொட்டதுமே இந்த அதிர்ச்சி எப்படி வந்தது? ஏதாவது தந்திர மந்திரம் ஊதி வச்சிருக்காங்களோ? மானத்தை ஊர் முழுக்க கப்பல் ஏத்துங்க. இந்த மாலை உடைஞ்சிருக்க கூடாது. என் சந்தேகம் 100% சரிதான். மாலை மந்திரிச்சிருக்கு. மோகினி அத்தைக்கும் ஆனந்த் அங்கலுக்கும் என் மேல சந்தேகம் அதிகமாயிட்டே போகுது போல. இதுக்கு மேல யாராவது என் கையில இருக்கிற இந்த அடையாளத்தை பார்த்து என் மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் அதிகமாகிறதுக்குள்ள நான் இங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிடணும். மன்னிச்சிடுங்க அங்கிள், எல்லாம் என் தப்பால தான் ஆச்சு. ஆனா அப்பா போன் வர போகுது. ஏதோ அவசர வேலை, நான் வீட்டுக்கு போகணும். வணக்கம். அடமா, என்ன காரியம் பண்ணிருக்க? டேய், நீ இருக்கும்போது இந்த வீட்ல ஒரு வேலையும் உருப்படியா நடக்காது. இதுல ராஜி தப்பு எதுவும் இல்லை. இதெல்லாம் மயங்கால் தான் நடந்தது. உனக்கு இப்படி நடுவுல வர என்ன அவசியம்? அவ ஒரு மாலை தானே போட போனா. அப்புறம் உனக்கு எதுக்கு இவ்வளவு எக்ஸைட்மெண்ட்? சாரி அத்தா. 1 minute. ஆனந்த் அங்கிளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சோ? சொல்லுங்க அங்கிள். உன் டாட் போன் பண்ணும்போது உனக்கும் ரோஹித்துக்கும் உள்ள உறவை பத்தி அவர்கிட்ட பேசு. நான் அப்புறம் அவர்கிட்ட போன்ல பேசுறேன். சரி அங்கிள். பிரியா, நீ எங்க இருக்கு? பிரியா, சீக்கிரம் வா. என்னாச்சு? சீக்கிரம் கோவிலுக்கு போய் கங்கை தீர்த்தம் கொண்டு வா. கங்கை தீர்த்தமா? ஆனா ஏன்? பிரியா, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல போய் கங்கை தீர்த்தம் கொண்டு வா. போ. இந்தா சிவானி. இந்த கங்கை தீர்த்தத்தை சீக்கிரம் கை மேல தெளிச்சிடு. சீக்கிரம். இதெல்லாம் எப்படி நடக்குது? ப்ளீஸ் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆனந்த் டாக்கூருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகமா? அந்த மாலை கட்டானப்ப என் சக்திகளால் அதை நான் சோதிச்சேன். அந்த முத்து மாலை மந்திரிக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா
இனிமே நீ இன்னும் கவனமா இருக்கணும் சிவானி. ஏன்னா அந்த முத்துக்களோட சக்தியால ஆனந்த் தாக்கூர் உன்னை மந்திர சக்தியால தன் கட்டுப்பாட்டுல வைக்க நினைச்சிருக்கலாம். இருக்கலாம் பிரியா. ஆனா என் மகாதேவனோட திருவிளையாடல பாரு. நான் தப்பிச்சதே என் ராஜால தான். உனக்கு தெரியுமா, அந்த மாலை உடையாம இருந்திருந்தா, ராஜ் தள்ளாம இருந்திருந்தா நானும் தப்பிச்சிருக்க மாட்டேன். நான் முன்னாடி சொன்னேன்ல சிவானி, கடவுள் உன் கதையை ரொம்ப நிதானமா எழுதியிருக்காரு. நீ சொல்றது சரிதான். இப்போ எனக்கும் அப்படித்தான் தோணுது. நானும் ராஜும் ஒரு நாள் கண்டிப்பா சேரணும். நான் யோசிக்கிறேன், ராஜ் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடலாம்னு. நான் அவனை எவ்வளவு காதலிக்கிறேன்னு. அப்புறம் ராஜா இங்கிருந்து ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் அங்க தானும் ராஜும் எங்க வாழ்க்கையை புதுசா தொடங்குவோம். எங்களுக்குன்னு ஒரு உலகம் அமைப்போம். யாருக்கு தெரியும், என்னோட இருந்த அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்தாலும் வரலாம் பிரியா. உன் பேரை நார் அடிச்சிடுவேன். இந்த முத்து எப்படி கருப்பாயிடுச்சு? ஏதோ ஒரு சக்தி இது தொட்டு இருந்தா மட்டும்தான் இது நடக்கும். அது என் சக்திகளுக்கு எதிரான சக்தியா இருக்கணும். அந்த நேரம் இங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இருந்தாங்க. இவங்கள யாரா இருக்கும்? விகாஸ், என்னாச்சு? ஆனந்த், இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா? இல்லையே, என்ன இருக்கு? என்னாச்சு சார்? தேஜேஸ்வர் இன்னைக்கு போல்பூருக்கு வராரு. ஒரு நிமிஷம். லண்டனின் புகழ்பெற்ற தொழிலதிபர் சர் தேஜேஸ்வர் இன்று தன் நகரமான பூல்பூருக்கு வருகிறார். அவர் பிசினஸ் டெவலப் பண்ணதான் பூல்பூர்ல தங்குறாரு. ஆனா ரகசிய தகவல் என்ன சொல்லுதுன்னா, அவரு மூன்லைட் ரிசோர்ட்ல தங்க போறாரு. இது எப்படி சாத்தியம்? நந்தினி இன்னைக்கு காலையில வீட்டுக்கு வந்தப்ப அவளோட அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னாலே, அப்படி இருக்க அவ ஏன் இந்த விஷயத்த மறைச்சா? இன்னைக்கு அவளோட அப்பா இங்க வர போறாருன்னு. என்ன விஷயம்? விகாஸ், நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். இத பாருங்க என்ன வந்திருக்குன்னு. சார் தேஜேஸ்வர் இன்னைக்கு பூல்பூருக்கு வர்றாரு. நந்தினி நமக்கு சொல்லவே இல்லை. எல்லா விஷயத்தை விடவும் ஆச்சரியம் என்னன்னா, சார் தேஜேஸ்வர் தன் வீட்டுல தங்கல, அவர் மூன்லைட் ரிசோர்ட்ல தங்க போறாரு. எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. இந்த நந்தினி உண்மையிலேயே யார்? இவ சார் தேஜேஸ்வரோட பொண்ணா இல்லையா? நீ பாத்தியா இல்லையா? அது இன்னைக்கு இந்த மாலை எப்படி உடைஞ்சிச்சுன்னு? இது ஏதோ ஒரு விஷயத்துக்கான அறிகுறியா இருக்கலாம். நம்ம ரோஹித் தப்பிச்சுட்டா. ஒருவேளை இந்த நந்தினி இச்சாதாரி நாகினியா இருக்குமோ? என்ன சொல்ற? அப்படி இருக்க முடியுமா? என்ன நடக்கும் என்ன நடக்காது, இந்த விஷயத்த ஒரே ஒருத்தரால தான் சொல்ல முடியும். அவர்தான் தேஜேஸ்வர். நீ இன்னைக்கே போய் அவரை பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கணும். நீ அங்க போ, நான் எங்க நந்தினிய பாத்துக்கிறேன். நான் ராஜ பார்க்க போறேன். இன்னைக்கு அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். இந்த மந்திர தந்திர கடை இங்க எதுக்கு வந்துச்சு? நீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உன் பேரை நார் அடிச்சிருவேன்.
நான் உன் வீட்டுக்கு முதல் முறையா வந்ததை பார்த்து நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். நீ பதட்டப்பட்டுட்ட கண்ணு. என்னாச்சு? இல்ல அத்தை, உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை சும்மா திடீர்னு இங்க பார்த்ததும் ஆச்சரியமா இருக்கு. உள்ள வாங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் விடு நந்தினி கண்ணு. இப்ப உன்னோட கல்யாணம் என் ரோஹித்தோட நடக்க போகுது. நீ எங்களோட வீட்டு மருமக. சரி அத்தை. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆமா, இனி நீ எங்க வீட்டு மருமகளாக போறேன்னு சொன்ன. எங்க வீட்டு பொண்ணாக போற. அப்போ வீட்டோட பாதுகாப்பு பொறுப்பு எனக்கு தானே வரும். அதனாலதான் நீ கூப்பிடாமலே வந்திருக்க. இங்க ஏதாவது ஆபத்து இருந்தா அதை இப்பவே வெளியே துரத்திடலான்னு. இல்ல அத்தை, இந்த வீடு முழுக்க பாதுகாப்பா இருக்கு. அந்த நாகினிய உன்னால கண்டுபிடிக்க முடியாது. அதாவது கண்ணு, அந்த ஆபத்தை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. என் கண்கள் அதை கண்டுபிடிச்சிடும். என்னோட அத்தை, நீங்க என்ன பண்றீங்க? இந்த வீட்ல ஏதாவது மாய சக்தி இருந்தா என் மந்திரத்தோட தாக்கத்தால அது தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும். இதோ நான் இப்பவே வர்றேன் அத்தை. ஆமா, நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. நாங்க எதுவுமே ஆர்டர் பண்ணல. தேஜேஸ்வர் சார் பூல்பூருக்கு வந்துட்டாரு. ஆனந்த் டாக்கூர் தேஜேஸ்வர் சாரை சந்திக்க மூன்லைட் ரிசார்ட்டுக்கு போறாரு. ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ யாரு? அக்கா, நான் தான். நீங்க நார்மலா இருங்க. உங்க முகத்துல ஒரு சின்ன பதட்டம் கூட அத்தைக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துடும். நான் மோகினி அத்தையும் ஆனந்த் டாக்கூரும் பேசுனதை கேட்டுட்டேன். நீங்க ஆனந்த் டாக்கூரையும் தேஜேஸ்வர் சாரையும் இங்கிருந்தே தடுக்கணும். ஆனா அத்தை இங்க வந்திருக்காங்க. நான் அவங்களை எப்படி தடுப்பேன்? தெரியும். அவங்களை இங்கிருந்து கிளப்புற ஏற்பாடும் நான் பண்ணிடுறேன். ஆனா ஆனந்தும் தேஜேஸ்வரும் மீட் பண்றதை நீங்க தான் தடுக்கணும். சரி. அட மோகினி அக்கா, அந்த நைனா நைனா நைனாவுக்கு என்ன ஆச்சு? கேட்கவே வேண்டாம். என்னமோ ஆயிடுச்சு. அவ சாக போறாளாம். சாக நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுங்க. ஆமா, நான் வரேன். நந்தினி கண்ணா, இப்போ நான் வீட்டுக்கு போறேன், அப்புறம் வர்றேன். சரி சரி அத்தை. பிரியா, அந்த தேஜேஸ்வர் அங்கிள் பூல்பூருக்கு வந்துட்டாரு. ஆனந்த் டாக்கூர் அவரை பார்க்க போறாரு. இப்போ நம்ம என்ன பண்றது சிவானி? நாம ஆனந்த் டாக்கூரை தடுக்கணும். வா. முன்னாடி ரைட் எடு. சரி பெரிய முதலாளி.
பெரிய முதலாளி, நம்ம எங்க போறோம்? எனக்கு எந்த கேள்வியும் வேண்டாம். முன்னாடி ரைட் எடுக்க சொன்னேன். நைனா வெளியே வாடி. ஏன் இப்படி உள்ள போயிட்ட? என்னாச்சு? அட பாருடா, அவ சாகவும் கொல்லவும் தயாரா இருக்கா. நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் உள்ள போய் பாக்குறேன். அட தம்பி, அது மோகினி அத்தையோட ரூம், மந்திர தந்திர ரூம். நைனா ஏதோ பண்ணிக்க போறாளோன்னு பயமா இருக்கு. நீ வாசல்லே நின்னு பாத்துக்கோ. இதோ அத்தை இப்பவே கூட்டிட்டு வருவேன். செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் செத்துருவேன். ஏ நைனா, என்ன நாடகம் போட்டு வச்சிருக்கே? ஆக்கா, நீங்க தானே ஒரு ரூமுக்கு போய் கத்திய புடிச்சிட்டு நான் செத்துருவேன் செத்துருவேன்னு சத்தமா கத்துனா என் எல்லா ப்ராப்ளமும் சரியாகிடுன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே நான் ஏன் இப்படி பண்றேன்னு என்ன கேக்குறீங்க? ஏ காலி மண்டை மூடுன குடிச, நான் எப்படி உன்கிட்ட சொன்னேன்? மோகினி அத்தையை நந்தினியோட வீட்டுல இருந்து வெளியேற்றுறதுக்காக நயனா மாமியை இரையாக்க வேண்டியதுதான். அதுவும் ஒரு நல்லதா போச்சு. சரியான டைம் பார்த்து கூண்டுல இருந்த கீரியை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். நயனா மாமி, அடுத்த டிராமாவுக்கு எல்லாரும் ரெடி ஆகிக்கோங்க. சரி அக்கா, உனக்கு உன் கஷ்டங்களில் இருந்து விடுதலை வேணும்ல? அப்போ போ என் ரூமுக்கு. கத்திய கையில எடுத்துக்கிட்டு கத்தி கத்தி அழுதுகிட்டே சொல்லு, நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன்னு. ஓ, என் உருவம் எடுத்துட்டு வந்து நைனாவை மயக்கிட்டு போனது யாரா இருக்கும்? நந்தினி என் கூட தான் இருந்தா, அதனால அவளா இருக்க முடியாது. அப்ப யாரு? இதுதான் மூன் லைட் ரெசார்ட். ஏட்டுக்குள்ளே விடு. இல்லைங்க சார், நீங்க உள்ள போக முடியாது. எனக்கு சார் தேஜேஸ்வரை சந்திக்கணும். சார், உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? அவருக்கு என்ன தெரியும்? நீங்க அவரை சந்திக்க முடியாது. சாரி. பாருங்க, நான் அவரோட பிசினஸ் பார்ட்னர். நான் அவரை 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன். அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டோம். நீங்க உள்ள போய் அவங்க கிட்ட சொல்லுங்க, ஆனந்த் டாக்கூர் உங்களை மீட் பண்ண வந்திருக்காருன்னு. அவர் 100% என்ன உள்ள அலோவ் பண்ணுவார். சாரி சார், இது முடியாது. ராகினியோட இன்ஃபர்மேஷன் சரியா தான் இருந்தது. ஆனந்த் டாக்கூர் உள்ள நுழைய முயற்சி பண்றாரு. சிவானி, அவர் சார் தேஜேஸ்வரை சந்திச்சுட்டா நம்ம ஆட்டம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும். அது நடக்கிறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செய்யணும். நாம ஆனந்த் டாக்கூரை உள்ள போக விடாம தடுக்கணும். இவங்க பெரிய முதலாளியை உள்ள விட மாட்டேங்கிற மாதிரி இருக்கு. வாடா ராஜ், ஏதாவது உன் தந்திரம் பண்ணு. பெரிய முதலாளி, வெளியே வரக்கூடாதுன்னு உனக்கு சொன்னேன்ல. அட பெரிய முதலாளி, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எல்லாம் நான் சமாளிச்சிடுறேன். இவங்க எல்லாருக்கும் மருந்து என்கிட்ட இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? பூன்பூருக்கு இருக்கு பயலே. என்னடா, எங்க பெரிய முதலாளியை உள்ள விட மாட்டீங்களா? வா, இங்க வா. எங்க பெரிய முதலாளிக்கு வழி விடுறீங்களா? இல்ல நான் இந்த துப்பாக்கியை யூஸ் பண்ணிடட்டுமா? துப்பாக்கி எடுத்துட்டு முதல்ல உள்ள போ. இல்ல 5 நிமிஷத்துல ஸ்டேஷன்ல கம்பி எண்ணணும். அங்க போய் கம்பி என்ன போறது நீதான்டா.
பண்ணாதீங்க